இப்ப ஏப்ரல் மாதம் பாத்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயங்கள் தான் மக்கள் பெருமளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு இப்ப நடக்க போகக்கூடிய தேர்தல், யார் ஜெயிப்பாங்க யார் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சர்வதேச நிகழ்வான இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையான யுத்தம். இந்த நடந்துட்டு இருக்கும் போது ஒரு சில முக்கியமான சம்பவங்களை நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ISIS உடைய ஒரு மிகப்பெரிய மாடியூல்ல இப்போ ஹைதராபாத் போலீஸ் பஸ் பண்ணிருக்காங்க. இதை முன்னின்று நடத்தினது ஒரு பெண், கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்ல 30,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பெண். இவங்க ISIS உடைய அந்த பெண் பயங்கரவாத அமைப்பை உருவாக்குறதுக்கு அதே இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி பெண்களை ராடிகலைஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை முன்னெடுத்திருக்காங்க. இதே மாதிரியான ஒரு ரெய்டு டெல்லியில நடந்துச்சு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா குஜராத், அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆந்திர பிரதேஷ், அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிழக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 20 நாளுக்குள்ள கிட்டத்தட்ட 50 பேருக்கும் அதிகமான இந்த மாடியூல், சீக்ரெட் மாடியூல்ஸ் ஒன்னு ISIயோட நேரடி தொடர்புல இருக்கக்கூடியவங்க, இல்ல ISIS உடைய சித்தாந்தத்தை எடுத்து ராடிகலைஸ் ஆகி இந்தியால ஒரு பெரிய சம்பவத்தை செய்யறதுக்கான முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. இத பின்னாடி இருந்து நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் மற்றும் மாநில காவல்துறைகள் எந்த அளவுக்கு எஃபிஷியன்ஸ் செயல்பட்டு இதை பண்ணிருக்காங்க அப்படின்ற போது இந்த ஹிடன் ஹீரோஸ் உடைய ஒரு மிக முக்கியமான ஆதங்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குண்டு வெடிப்பு நடந்தா நம்ம உளவுத்துறை ஃபெயிலியர்னு சொல்லி டிபேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ குண்டு வெடிப்புகளை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான பணியை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சல்யூட்.